Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273. பனையூர் அலுவலகத்தில் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்கள் கூட்டம். எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டி அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்ப்பாங்களா, உங்களோடையும் என்னோடையும் பேசிட்டு இருப்பாங்களா? காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமாங்கிற காரியத்தில் வெற்றி அடைகிறது. பனையூர் அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்கள் கூட்டம் 9 மணிக்கு கூடும் அப்படின்னு கூறியிருந்த நிலையில் இந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் கூடி நடக்க இருக்கிறது. எம்எல்ஏக்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இது எத்தனாவது கூட்டம்? முதல்ல தேர்தல் முடிவு அடுத்த நாள் எம்எல்ஏக்கள் கூட்டம் கூடி தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற குழு தலைவராக விஜயை தேர்வு செஞ்சாங்க. அதற்கு அடுத்த நாள் மீண்டும் கூடினாங்க காலை, அதுக்கப்புறம் மாலையில் மீண்டும் கூடினாங்க. இது 4வது எம்எல்ஏக்கள் கூட்டம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆட்சி அமைக்க 118 அப்படிங்கிற எண்ணிக்கை தேவை. 233ன்னு அவையோட எண்ணிக்கையை மாற்றினாலும் கூட பிகாஸ் ஆஃப் திருச்சி கிழக்கன் பெரம்பூர் சிச்சுவேஷன் 117ங்கிற நம்பர் தேவை. அதை இன்னும் தாவேக்கா எட்டாத சூழலில் அடுத்து என்ன செய்யலான்னு இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கிறாங்களா? மணிகண்டன் இது பற்றிய விவரங்களோடு இணைந்திருக்கின்றார். தொடர்ச்சியாக நேற்று காலையிலேருந்து இது 3வது எம்எல்ஏக்கள் கூட்டம். இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்துடைய அஜெண்டா என்ன மணிகண்டன்? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் 4வது முறையாக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது பனையூரில் இன்று இன்னும் 1 மணி நேரத்தில் துவங்க இருக்கிறது. நிர்வாகிகள் ஒவ்வொருவராக தற்போது பனையூர் அலுவலகம் வர தொடங்கியிருக்கின்றனர். பனையூர் அலுவலகத்தை பொறுத்தவரையில் 4ஆம் தேதிக்கு அடுத்த நாள் சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதற்கு அடுத்தபடியாக சூழல்கள் மாற மாற நேற்று காலை ஒரு அவசர கூட்டம் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. மாலை கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. என்ற நிலையில் இன்று ஒரு அவசர கூட்டத்திற்கு நேற்று இரவு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்களும் தற்போது பனையூர் நோக்கி புறப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவராக வந்ததற்கு பிறகாக சரியாக ஒரு 10 மணி அளவில் இந்த கூட்டம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 9 மணிக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் இடதுசாரி கட்சிகள் மற்றும் விசிகாவிடம் ஆதரவு பெறுவதற்கான கடிதங்களை தமிழக வெற்றிக் கழக தலைமை 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலமாக கொடுத்திருக்கிறது. அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது இன்று மாலைக்குள்ள கிட்டத்தட்ட தெரிய வரும் என எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை செய்யலாம் என்பது குறித்து விரிவாக ஆலோசிப்பதற்காக இன்று இந்த முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக தற்போது அலுவலகம் வர தொடங்கியிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவுறுத்தல்கள் என்ன என்பதை தான் பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினமே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தளபதியோட முகத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரானது குறித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்திருங்கள். ஆட்சி அமைக்கப் போவது தமிழக வெற்றிக் கழகம்தான் என்பதை உறுதியாக பொதுச் செயலாளர் ஆனந்த் சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்படியாக சூழல்கள் மாற தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில இந்த அவசர ஆலோசனை கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273.